ஸோ கைஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கேன், நான் வந்து ஹவாலியில் இருக்கிற ஹவாலி பேரூட் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அல்ஷிஃபா தாருல் அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி இருக்கிற அல்பேத் ரெஸ்டாரண்ட்டு தான் வந்திருக்கிறேன். அரபிக் ரெஸ்டாரண்ட்டுக்கு. அதாவது இங்கே அரபிக் ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன ஃபுட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு இப்போ போகிற வீடியோஸில் வந்து உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக இருங்க. நாங்கள் ஸோ கைஸ், இப்போ நான் ஆர்டர் பண்ண ஃபுட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. மிக்ஸ் ஃப்ளட்டர் ஆர்டர் பண்ணேன். சரியா, இதான் மிக்ஸ் ஃப்ளட்டரில் எல்லாம் இருக்குது. அதோட வந்து சலாட் ஒன்று தந்திக்கிறான். அப்புறம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அரபிக் ஃபுட்ஸில் வந்து அரபிக் கண்ட்ரீஸில் வந்து வெரி இம்பார்ட்டண்டானது வந்து தான் இந்த தைனா. அதோட வந்து குப்பூஸ் ஆர்டர் வரும். எப்படி நாங்கள் என்னத்தை ஆர்டர் பண்ணாலும், அதாவது க்ரில் ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணாலும் அவங்க எப்படியும் குப்பூஸ் தருவாங்க. இன்றைக்கி வந்து ஒரு இது ஒன்று ஆர்டர் பண்ணேன். அதாவது ஷவர்மா வந்து இந்த ஷவர்மா மெல்லிக்குது. இது அப்படி போக உங்களுக்கு திண்டு காட்டுறேன். அரபிக் ஸ்டைலில் இருக்குது. அதாவது பொதுவாக வந்து நாங்கள் அரபிக் ஃபுட் ஒன்று தேவைன்னு சொன்னால் வந்து எனக்கு இந்த ஷவர்மா வந்து ஆர்டர் பண்ணலாம். அதாவது ஷவர்மா வந்து 2 டைப்பில் போடுவாங்க இவங்க. அதாவது ஒன்று வந்து ரொட்டி ஏதாவது போட்டு அதில் வந்து ரோல் பண்ணி தருவாங்க. இல்லாட்டி வந்து இப்படி இதே மாதிரி பன் ஒன்று எடுத்திங்கன்னா பன்லையும் போட்டு தருவாங்க. இப்போ என்ன தந்திங்கன்னா இந்த பன்னில் இதில் பாருங்கள் ஏதாவது எப்படி இருக்குன்னு சொல்லி இதில் இருக்கிற ஸ்டஃப் எல்லாம் வந்து நல்லா போட்டிருக்காங்க. அவங்களுக்கு காட்டுறேன் நான் ஸ்டஃப்ஸ் எல்லாம். இதில் நல்லா ஸ்டஃப்ஸ் எல்லாத்தையும் போட்டு வெஜிடபிள் இதெல்லாம் போட்டு நல்லா செஞ்சுருக்காங்க. இதோட பாருங்கள். நல்லா இருக்கு. அடுத்தது வந்து மிக்ஸ் ஃப்ளட்டர் போகும்னு பார்த்தேன். மிக்ஸ் ஃப்ளட்டரில் வந்து இது எப்பயும் நாங்கள் வந்து இந்த தைனா இருக்குது தானே, இதில் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அது வந்து எப்படியும் ஒரு தனி சுகமாகும். எது தின்னு பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வாவ், நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்கள். இதில் இருக்குது இதெல்லாம் வந்து நல்லா ஜூஸியாக போட்டிக்குது. சரியா, மஸ்ட் ட்ரை தான். அதேபோல் சிக்கனையும் இது பண்ணி போட்டிருக்காங்க. சிக்கனையும் வந்து க்ரில் பண்ணி வச்சுருக்காங்க. போட்டு பார்க்குறேன். அதாவது பீஃப் யாரும் தின்னாத ஆக்களுக்கு வந்து இங்கே க்ரில் ஐட்டத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அதாவது பீஃப் தின்னாதவங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து சிக்கன் க்ரில்லுக்கு போயிடும். சரியா, அதே மாதிரி தான் இங்கே ஃபுட் இருக்குது. ஆனால் ஃபுட் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, நல்லா இருக்குது. மஸ்ட் ட்ரை என்று சொல்லலாமல். என்னண்டாலும் ஒரு பட்ஜெட்டில் தின்னதாக இருந்தால் என்னென்னா ஒரு 2 பேருக்கு தாராளமாக தின்னலாம். சரி, இங்கே வந்து இது வந்து அரௌண்ட் 4 KD தான் வருது. 2 பேருக்கு தாராளமாக தின்னலாம். இந்த மிக்ஸ் ஃப்ளட்டரும் வந்து மஸ்ட் ட்ரை என்று சொல்லலாம். அப்புறம் இதில் கெபாப் போட்டிருக்கு. கெபாப் விற்கிற ஜூஸியை பாருங்கள். வாவ், ஜூஸி விற்கிது. எல்லாமே எப்படி சூப்பராக இருக்குது. நான் இது தின்றதுல 3லே இது சூப்பராக இருக்குது. கட்டாயமாக இந்த கெபாபை வந்து இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா, இந்த கெபாபை கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. அடுத்தது இந்த குபூஸ் எடுத்தேன் பாருங்கள். நாங்கள் நார்மலாக கடையில் எடுக்கிற குபூஸை விட இங்கே வந்து இந்த குபூஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதிலே போட்டு திண்டா எப்படி இருக்குமென்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்கிறேன். சரியா, இதை முதல்ல இதை போடுவோம். சரியா, பீஃபை போட்டாச்சு. அதுக்கப்புறம் கபாப் ஒரு துண்டு எடுத்தாச்சு. அப்புறம் அதிலே சலட் கொஞ்சம் போட்டாச்சு. இந்த சலட் எடுத்தாச்சு. சலட் இப்படி போட்டாச்சு பாருங்கள் எப்படின்னு. சலட் இப்படி போட்டு அதுக்கு மேலே இந்த ஹமூஸ் இருக்குது. ஹமூஸ் வந்து கட்டாயமாக போட வேணும். போட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஹமூஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹமூஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. சரியா,
வாவ், இந்த 3 தின்ன போல் வேறு லெவல் இருக்குது. இதில் மசாலா வந்து ரொம்ப கம்மியாக தான் போட்டிருப்பாங்க, அதாவது இதில் சரியா. அடுத்து இது வந்து நீங்கள் இங்கே க்ரில் ஐட்டம் தின்னும்போது வந்து பெருசாக ஃபெட்டும் மீக்காது. ஏன்னா ஃபெட் வந்து எல்லாம் வந்து உங்களுக்கு குறைஞ்சிக்கும். ஏன்னா இதில் ஒயிலெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து அதாவது மீட் ஆயில் தான் இருக்கும். மீட் ஆயில் வந்து நான் நினைக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச அளவில் வந்து மீட் ஆயில் வந்து எப்படியும் வந்து உடம்புக்கு நல்லதாக தான் நிற்கும். இஃப் யூ கம்பேரிங், அதாவது நாங்கள் கம்பேர் பண்ணும்போது மற்ற ஆயிலை விட விளைஞ்சா. வேறு லெவல் இருக்குது. சூப்பராக இருக்குது சாப்பாடு சரியா. ஏண்டா ஸ்பைசஸ் பெருசாக இல்லை சரியா. இதில் வந்து மேலுக்கால வந்து லெமன் போட்டிருக்காங்க. லெமன் போட்டு அந்த லெமன் ஃப்ளேவரும் வரும்போது வந்து அந்த நாக்கில் சுள்ளுண்டிக்குது. சூப்பராக இருக்குது. என்னை பொறுத்த வரையில் இங்கே வந்தால் கட்டாயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து சூப்பராக இருக்குது. ஃபெட் இன்னொன்று இருக்குது பாருங்கள். இது எவ்வளோ ஜூஸின்னு பாருங்கள். இதில் அவங்களுக்கு பார்க்கக்குள்ளே விலங்கு எவ்வளோ ஜூஸ் ஆகிக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த பீஃப்ட டேஸ்ட் அப்படியே இதில் உறிஞ்சிக்குதான். ஒரு நாங்கள் பீஃப் ஒன்று சாப்பிட்ற போனால் நல்ல பீஃப் தின்ன போல் என்ன அந்த எக்ஸைட்டிங் இருக்குமோ, அதாவது நல்ல பீஃப் ஒன்று தின்ன போல் எப்படி எங்களுக்கு அந்த உணர்ச்சி ஒன்று இது ஒன்று வருமோ அதே ஸ்டைல் வந்து இது இருக்குது. நான் நினைக்கிற மாதிரி வந்து இதெல்லாம் ஃப்ரெஷ் பீஃபாக தான் இருக்கணும். விளைஞ்சா ஃப்ரோசன் பீஃப்லேயும் வந்து இந்த டேஸ்ட் வராது. விளைஞ்சா சூப்பராக இருக்குது இது. வாவ், அதோட இங்கே சிலரை கட்டாயமாக தின்ன வேண்டிய ஐட்டம். வாவ், சூப்பர் சூப்பர், மஸ்ட் ட்ரை தான். கட் இப்போ திண்டு கொண்டிருக்கும் போது வந்து எனக்கு இதை வந்து திரும்ப இன்னொரு பைட் ஒன்று போகணுமென்றே சொல்லுது. ஏன்னா இதில் வந்து என்னமோ தெரியும் எனக்கு அவ்வளோ இதாகிக்குது. ஏன்னா இது வந்து சின்னவங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிற மாதிரி. ஏன்னா வந்தாக்களும் ஏன்னா இது பொதுவாக வந்து கிட்ஸ் வந்து வெஜிடபிள் எதுவும் தின்ன மாட்டாங்க. சரி, நீங்கள் இதே மாதிரி ஷவர்மா இதில் எடுத்திங்கன்னா வந்து இதில் வெஜிடபிள் அது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சூப்பராக போட்டு தருவாங்க. கிட்ஸ் வந்து ஃபேவரட்டாக இதாக்கும். சரியா பாருங்கள், இதை வந்து இது ஒட்டைக்கும் போதே இதில் ஒரு ஃப்ளேவர் ஒன்று இருக்கும். இல்லைக்கு சோஸ் தான். அதாவது இதில் என்ன மெயினாக இருக்குமெண்டா இவங்க வந்து அந்த ஜாட்டர் போட்டிருக்காங்க வந்து இவங்களோட ஸ்பெஷல் ஜாட்டர்ன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த ஜாட்டரோட ஃப்ளேவர் வந்து வேறு லெவலில் தான் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது. இங்கே சூப்பராக இதே மாதிரி சிக்கன் இது எடுங்க கிரில் பண்ணதை இதே மாதிரி நல்லா ஹமூஸில் இப்படி பரட்டுங்க சரியா. இது ரியல் டேஸ்ட்டை பார்க்கணுமெண்டா இப்படி தான் செய்யணும். இதை நல்லா இதாகுங்க சரியா போட்டு. வாவ், சூப்பர், மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள் சரியா. காய்ஸ், இந்த சலாடை வந்து நான் லெமன் போட்டு உங்களுக்கு காட்டலை தானே எப்படி தின்றேன்னு சரி. எப்படி சலாட் இப்படி எடுத்தாச்சு சரியா. லெமன் ஓகே, இதை நல்லா இது பண்ணியாச்சு. அப்போ தான் இந்த லெமன் ஃப்ளேவர் அப்படிங்கும் இதில் சரியா. ஸோ காய்ஸ், ஃபைனலாக ஃபுட் அப்படியே முடிச்சாச்சு சரியா. பிளாஸ்ட் பண்ணியாச்சு. ஃபுட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு சரியா. நீங்களும் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு வந்து கட்டாயமாக வீக்கெண்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுட் எப்படி இருக்குன்னு சொல்லி. என்ன அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிவ்யூ உலகம்.